மாலத்தீவோட புதிய ஜனாதிபதியான பிறகு இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இந்த இராணுவத்தை திரும்ப பெறணும் அப்படின்னு ஒரு முறையாக வேண்டுகோள் விடுச்சாரு முயிசு. இந்தியாவா சீனாவா அப்படிங்கிற கேள்வி கடந்த ரொம்ப வருஷமாக மாலத்தீவில் இருந்துகிட்டே இருக்கு. இதை வச்சு தான் இந்தியா அவுட் அப்படிங்கிற முழக்கத்தை முன்னெடுத்த முயிசு சீனா பக்கம் போவாரா இல்லை இந்தியா பக்கம் வருவாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக தான் மாலத்தீவு நலனுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு முயிசு சொன்னார். இந்த சமீப நாட்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாலத்தீவோடைய அதிபராகக்கூடிய முயிசு சீனாவுக்கு அடிக்கடி பயணம் போயிட்டு வரதும் நம்ம பார்க்க முடியும். அதில் இப்போ 5 நாள் பயணமாக திங்கக்கிழமை போயிருக்கிறார். சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறதாகவும் அதில் பல புதிய ஒப்பந்தங்களையும் கையெழுத்திட்டும் இந்த பரஸ்பரமாக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சீனாவோட பெல்ட் அண்ட் ரோடு அப்படிங்கிற திட்டத்தில் மாலத்தீவு முழுமையாக தன்னை இணைச்சிக்கிற தொடர்பாக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு. இது இந்தியாவோட நலனுக்கு எதிரானது அப்படிங்கிறதுனால தான் மாலத்தீவு என்னென்ன பண்ணுது, என்னென்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மத்திய அரசு ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க. மாலத்தீவுக்கு பொதுவாக யார் புதுசாக அதிபராக வந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு வர்றதான் மரபு வழக்கம் கூட. ஆனால் அதை மாற்றின முயிசு என்ன பண்ணியிருக்காருன்னா சீனாவுக்கு போயிருக்கிறார். அதுக்கு முதல்ல துருக்கிக்கு போனவர் அங்கிருந்து தான் சீனாவுக்கு போயிருக்கிறார். இப்போ இதுக்கிடையில மாலத்தீவுடைய முழு முதல் சந்தையாக சீனா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதை விட சீனா போயிருக்கக்கூடிய மாலத்தீவு அதிபர் முன்னிலையில் 2 நாடுகளுக்கும் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக, எதுக்கு சுற்றுலா மற்றும் மற்ற துறைகளுடைய வளர்ச்சிக்காக 416 கோடி, எவ்வளவு, சுமார் 416 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு கையெழுத்தாகியிருக்கு. சீனா மாலத்தீவை தனது நட்பு நாடாக்க முயற்சி செய்கிறது மூலிமா அவங்களுக்கு கடன் வழங்கி இலங்கையை போல அடிமையாக்கவும் ராஜதந்திரம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மூலிமா இந்திய பெருங்கடல்ல, ஏன்னா மாலத்தீவு இந்திய பெருங்கடல் இருக்கு, ஒரு 1200 தீவுகளுக்கு மேலே இருக்கு. அப்போ அந்த பகுதியில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கும் அமெரிக்காவுக்கு எதிரான தன்னுடைய பலத்தை ரஷ்யாவோட இணைஞ்சு நிலைநாட்டவும் சீனா முயற்சி செஞ்சுட்டு வருது. இப்போ இலங்கையில் கப்பல் அனுப்பிச்சு இந்தியாவை வேவு பார்த்துச்சு இல்லைங்களா, அதே போல வேலைகளை செய்யறது தான் இப்போ சீனா திட்டம் தீட்டிட்டு வர்றது. இதுதான் சீனாவோட, இதுதான் இந்தியாவுக்கு மாலத்தீவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில சீனா குளிர் காஞ்சிட்டு இருக்கு.